அறிவும் வந்து அரசியல் பேசியிருக்காரு இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பத்தி பேசியிருக்காரு. 20ஆம் தேதி நீங்க பேரணி நடத்த போறீங்க. அந்த ஒரு பேரணினால இதற்கான தீர்வு வந்து இல்ல அந்த ஒரு பேரணிக்காக அந்த ஒரு பேரணியில இந்த தீர்வு வந்துருமான்னு நான் சொல்ல முடியாது. ஆனா வந்து தீர்வை நோக்கி நகர்த்துவதற்காக ஒரு உந்துதலை, ஒரு விழிப்புணர்வை அந்த பேரணி உருவாக்கும் அப்படின்னு சட்ட ரீதியா சரியா விசாரிச்சு சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அந்த சரியான குற்றவாளிகள் எதன் பின்னணியில இந்த குற்றத்தை நிகழ்த்திருக்கிறாங்கன்றத வந்து தீவிரமா விசாரணை செய்து அது சரியா தர்க்கபூர்வமா நிரூபிச்சு அந்த நிருபம் அடிப்படையில் அந்த குற்றவாளிகள் குற்றம் புரிவதற்கான தண்டனையை இந்த சட்டம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தண்டனை அவர்கள் கிடைத்தாலே அது ஒரு பெரிய விஷயமா தான். காவல்துறையுடைய விசாரணை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க உண்மையான குற்றவாளிகளை நெருங்கிட்டதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 தினங்கள்ல வந்து உண்மையான குற்றவாளியை வந்து நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து விசாரணை பல கட்டங்களில் நிகழ்ந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து இன்னைக்கு வந்து தொடர்பு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் யாரு வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, யார் இவ்வளவு ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து இந்த மர்டரை நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவிக்கு நீங்க வருவீங்களா? நேரடி அரசியல் வரக்கூடிய இல்ல, நம்ம நேரடி அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா மாநில தலைவர் ஆகிற விருப்பம் இல்லை. விசாரணை நடக்கிற நேரத்தில் திடீர்னு என்கவுண்டர் ஒன்று நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க யாருமே வாய் திறக்கல. இல்ல, இந்த என்கவுண்டரை வந்து நான் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமா நான் பார்க்கல. உண்மையிலேயே வந்து சரியான குற்றவாளிகளை எந்த அடிப்படையில் அவர்கள் குற்றம் நிகழ்த்திருக்கிறார்கள் என்பதை சரியா வந்து விசாரித்து நீதிமன்றத்தில் வந்து வச்சு அவர்கள் வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது தான் வந்து சரியான வழிமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்கவுண்டருக்கு எப்பவுமே நான் எதிரானவன். 20ஆம் தேதி வந்து நீங்க பேர் வச்சிருக்கீங்க. ஆனா சமூக வலைதளங்கள் நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து கார்பரேஷனுக்காக பண்ற விஷயம். உங்களை வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கருத்து? என் அன்பை கொடுப்பேன். இல்ல, திருமாவளவனர்கள் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு அவருடைய உடல் அந்த இடத்துல இருக்கும் போது மாயாவதி அவர்கள் வந்திருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க சிபிஐ விசாரணை வேண்டும் இல்லையா? இப்ப அவர் மு.க. ஸ்டாலின் சிஎம் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறாரு. இல்ல, ஆக்சுவலி வந்து சிபிஐ விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்தில் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து இப்ப நாங்க வந்து அந்த கருத்தை விட இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய ஒய்ஃபும் சரி மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சதில்ல. சிபிஐ விசாரணை கோரலாம் என்ற கோரிக்கை வந்து எங்களுக்குமே இருந்தது. ஆனாலும் கூட வந்து இப்ப தமிழக அரசு சார்பாக காவல்துறை வந்து இப்ப விசாரிக்கிற விசாரணையோட போக்கை வந்து உடனடியே நாங்க வந்து அதை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமை வந்து இன்னும் வந்து நாங்க காத்துட்டு வெயிட் பண்ணுவோம். முடிச்சிடுறேன். அந்த பொறுமை, அந்த என்ன சொல்றது, அந்த விசாரணை எந்த அளவுல போகுது, இந்த விசாரணை சரியான திசையில போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் காவல்துறையும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து அவங்களுடைய விசாரணையை முடுக்கிவிட்டு இருக்காங்க. அந்த இதோட உண்மை நிலை தெரிய வரப்போ இந்த உண்மை நிலையில் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்ட வேலைக்கு வந்து அடுத்த கட்ட விசாரணை கோரிக்கையை நோக்கி நாங்க ஒரு சம்பந்தப்பட்ட அரசியல் எல்லா கட்சிக்காரர்களும் தலித் மக்களுக்கு ஆப்போசிட்டா அது தொடர்ந்து இருக்கு. இந்த விஷயத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அண்ட் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்சிகளோ இல்ல வந்து இயக்கங்களோ இங்க வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்குது. எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த படுகொலையில வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றப்பவே வந்து அப்போ இங்க வந்து ஒரு கட்சியில இருந்தா அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்க இல்லாம இருக்கு. ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்க வந்து சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இல்ல இதே தான் தொடருமா? 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இதே தான் தொடரும்? நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கிறோம். ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயதப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆமா, நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன், மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறத நான் வந்து பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.